ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப எனக்கு பிடிச்ச நாள் இன்றைக்கி என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி. வாங்க கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராதை மனதில் ராதை மனதில் அப்படிங்கிற மாதிரி அழகாக ஒரு ராதையை நானே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ராதைக்கு கண்ணெல்லாம் கூசு தான், என்ன வெயில் அடிக்க பார்த்தீங்களா, அதனால் கண்ணு கூசு தான். கண்ணை மூடிக்கிட்டே இருக்காங்க. வாயை பாருங்கள், புஃபுன்னு பலூன் மாதிரி ஊதிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே அப்படியே கண்ணாடியை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. எங்கள் வீட்டு ராதையை நான் தான் ரெடி பண்ணேன். அழகாக இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா காலையிலேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த வேஷ்டி இதெல்லாம் பார்த்த உடனே என்ன நினச்சிங்க, கிருஷ்ணரோட இன்ட்ரொடக்ஷன் தானே நினச்சிங்க. பாருங்க எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு. எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரை இன்னும் ரெடி பண்ணலை, ராதையை மட்டும்தான் ரெடி பண்ணோம். ராதைக்கு அவங்க அழகாக இருக்காங்கன்ட்டு பொறுக்கலை, அப்படியே கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ராதை காலிலேயே ஏற்கனவே மருதாணி வச்சுருப்போம். இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தம்பி பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு பார்த்திங்கன்னா அழகாக காலெல்லாம் மருதாணி வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி இவங்களுக்கு இதுக்கு மேலேயே வைக்கணுமா. இந்த இது வச்சது போதாதுன்ட்டு இதுக்கு மேலேயே வேறு இன்னும் கொஞ்சம் மருதாணி வைங்க அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டு ஒரே அடம் பிடிச்சதுனால சரின்ட்டு வச்சேன். பாருங்க திருப்பி அதுக்கு மேலேயே வச்சோம். ஆனால் அந்த இது அந்தளவுக்கு தெரியல, நல்லா தான் இருந்ததுங்கிறதுனால சரியாக போச்சு. அந்தளவுக்கு அசிங்கமாக தெரியல. எங்கள் வீட்டு ராதையோட நிறைய வீடியோஸ்லாம் வேணும்னான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டு ராதைகிட்டேருந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து போடுறேன். எங்கள் வீட்டு ராதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னென்னா அவங்க நடிக்கிற வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிங்க, லைக்ஸ்லாம் வர மாட்டேங்கி, யாரும் நல்லா பண்ணியிருக்க செஞ்சுருக்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தானே அவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்க தானே, அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக என்கரேஜ் பண்ண செய்ய இருக்கும்போது தானே அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நடிக்கணும் செய்யணுங்கிறதெல்லாம் தோணும். அதனால் நீங்களாக பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மணி மருதாணி பண்ணி ஒன்று கடையில் விற்கும். இதை பார்த்திங்கன்னா பச்சை உடனே பிடிச்சிருவோம். அல்ட்ரான்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் சொன்னாங்க அல்ட்ரான்னு, ஆனால் எனக்கு இது பேர் உண்மையான பேர்லாம் தெரியல. அது பேர் அல்ட்ரா தானா இல்லாட்டி வேறு ஏதாவது பேரான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட எத்தனை ஆட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் போய் பார்த்தா ஒரு கமெண்ட் கூட இருக்காது. ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இந்த மாதிரி மருதாணியெல்லாம் வச்சுக்கோங்க. நான் மருதாணி வைக்க உங்களுக்கு காலெல்லாம் கூசு தான், காலை நழுத்திக்கிட்டே இருந்தா. இந்த மாதிரி சைட்லலாம் மருதாணி வச்சுக்கலாம். அந்த குச்சியை வச்சு வரைய அழகாக வந்தது. ஆனால் இந்த பக்கமும் அப்படியே ஒரு கோடை போட்டுடலாம். அதே பண்ணி அந்த பக்கமும் ஒரு கோடு போட்டுடலாம். அழகாக பாருங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக கால் இங்கிட்டும் நகலாமல் இருந்தது. இப்போ மருதாணி போட்ட முடிச்சது தான் அப்படியே ஓட கிளம்பிடுது பாருங்க. டக்குன்னு போகணும் அப்படின்ட்டே கிடந்தா.
இங்கிட்டு போடவான்னு கேட்டேன்னா சரி டக்குன்னு போட்டு விடுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு வந்தா. எங்கேயும் போல் விளாடலாம். அவள் தம்பி கூட சேர்ந்து இவளும் ஃபோனை பார்ப்பா. உடனே ஒரு சொஸ்தியையும் போட்டு விட்டுட்டு போ தாயே போ அப்படின்ட்டு அவளையும் அனுப்பி விட்டாச்சு. சொஸ்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் பூ மணி வரைஞ்சி விட்டுறலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பூ மணி வரைஞ்சி விட்டுட்டு அதையும் விட்டுட்டு எங்கள் வீட்டு அதையும் விளையாட போன்னு அனுப்பி விட்டாச்சு. இங்கே ஒரு நாய் வேறு குலைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்டு நான் பேசுகிறது கேட்காம இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க. என்ன செய்ய, இந்த மணி வரைஞ்சி விட்டுடலாம். அழகாக வரைஞ்சாச்சு. இந்த மருதாணியெல்லாம் நான் தான் வச்சேன். அதான் இந்த லட்சணத்தில் இருக்குது. கையிலையும் வச்சுவிட்டேன். இருங்க காட்டுவா பாருங்க. இப்போ காட்ட சொன்னேன், அதனால் காட்டுறா. இருங்க கையிலையும் காட்டுவா பாருங்க. இந்தா கையிலையும் வச்சுவிட்டேன். அங்கே வைக்கணுமா அவளுக்கு, இந்த இடத்துல மருதாணி வைக்கணுமா இப்போ நான் சொல்லிக்கிட்டு கிடக்கா. அவன் இனிஷியல்லாம் போட சொன்னான். உன்னை இனிஷியல்லாம் போட்டு செஞ்சு அழகாக வரைஞ்சி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்து அங்கிட்டு உருண்டு இங்கிட்டு உருண்டு மேக்கப்பெல்லாம் களைஞ்சி விட்டாச்சு. உடனே திருப்பியும் போய் குளிச்சுட்டு வந்து திருப்பியும் மேக்கப் போடுறதுக்காண்டி நெக்லஸ் எல்லாம் கலட்டி செஞ்சு வச்சுட்டு திருப்பியும் மேக்கப்பு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஒரு கையில் கேமராவும் வைக்கிறதுனால நானே போட்டுக்கிறேன்னே அப்படின்ட்டு அவளே போட்டா. அடுத்து ஃபவுண்டேஷன் க்ரீம் போட்டுடலாம். இது போட்டோன்னே என்ன பெயிண்ட் அடிக்கிறியா அப்படின்ட்டு என்னையும் காமெடியாக கேட்டால், இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் வச்சு அடிங்க, பெயிண்ட் அடிங்க அப்படின்ட்டு கிடப்பா. அதுக்குள்ளே குட்டி கிருஷ்ணர் வந்துட்டார். என்ன செய்வார்னா வந்து பொருளெல்லாம் அது வேணும் இது வேணும்னு கேட்டால் அடம் பிடிச்சி அழுவார். அதுக்குள்ளே அவருக்கு ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டு அனுப்பி விட்டுட்டோம்னா அவரே போயிடுவார். போய் கண்ணாடியை போய் பாரு அப்படின்னு சொன்னால் அவரே போய் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நம்மளை தொல்லை பண்ண மாட்டார். அதனால் அவருக்கு ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டு போய் கண்ணாடி போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளே போயிட்டா. ஓகே இப்போ உனக்கு லிப்ஸ்டிக் வேணும்னா அப்படின்னா இப்போ நான் கண்ணுகளெல்லாம் போட்டு வச்சுட்டு, ஏன்னா ராதை இருக்குது கண்ணில் மேலே போட்டு வைக்கிறது தானே அழகே. சிவப்பு கலர் போட்டு அந்த போட்டு இந்த போட்டுன்னு போட்டு ஐ ஷேடோலாம் போட்டு அழகாக அவ்வளோ ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய பலகாரம் சுட்டு வச்சுருந்தாங்க. பணியாரம், தட்டை, குலோப் ஜாமுன், முறுக்கு, காரப்பூரி இதுன்னு நிறைய சுட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே எச்சு ஒரு அளவுக்கு இருந்தது. முறுக்கை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக அப்படியே ஒரு சின்ன மலை மணி இருக்குது. அழகாக நானும் அவங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கேப்பில் நானும் போய் கால் தடத்தெல்லாம் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சி படையல் போட்டாச்சு. விளக்க பார்த்திங்களா அப்படியே தங்க மணி எரியுது. படையல் போட்டு சாமி கும்பிட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கள் மாமா வீட்டில் தான் நடந்தது.
இது முதலே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.